உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் அருகே சிறுமியை தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த துயர சம்பவம் தொடர்பாக 1200 செல்போன் எண்கள் ஆய்வு செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி. அவரிடம் பேசலாம். வணக்கம் முரளி. தற்போது வரை 1200 செல்போன் எண்களை ஆய்வு செய்தும் போலீசார் குற்றவாளியை பிடிக்க முடியாமல் திணறுவது ஏன்? விவரம். வணக்கம். ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் விவகாரம் தொடர்பாக சம்பவம் நடந்த 12ஆம் தேதி மட்டும் 1200 தொலைபேசி எண்களை போலீசார் சேட்டலைட் மூலமாக எடுத்திருக்கிறார்கள். தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருந்தாலும் இதுவரை இந்த விவகாரத்தில் குற்றவாளியை பிடிக்கவில்லை. குறிப்பாக 9 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 3 டிஎஸ்பி தலைமையில் இந்த தனிப்படையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மட்டுமல்லாமல் பல மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர மாநிலம் உள்ளிட்ட பல இடங்களுக்கு தனிப்படை அதிகாரிகள் சென்றிருக்கிறார்கள். ஆனால் குற்றவாளியை நெருங்க முடியவில்லை. கடந்த 12ஆம் தேதி சிறுமி பாலியல் விவகாரம் தொடர்பாக அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளியுடைய புகைப்படம் வெளியிடப்பட்டிருக்கிறது. சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அந்த கடந்த 12ஆம் தேதி மட்டுமே அந்த இடத்தில் மட்டும் 1200 தொலைபேசி எண்களை 9 தனிப்படையினருக்கும் உயர் அதிகாரிகள் தனித்தனியாக பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். அதிலிருந்து அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கும் நோக்கில் இறங்கியிருக்கிறார்கள். இதுவரை அந்த 1200 அழைப்பேசிகள் தற்பொழுது குறைக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளியை நெருங்கிவிட்டதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருந்தாலும் கூட 10 நாட்கள் ஆகியும் அந்த குற்றவாளியை போலீசார் கைது செய்ய முடியவில்லை. இந்த விவகாரத்தில் தற்பொழுது தொய்வடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இருப்பினும் தனிப்படை போலீசார் தொடர் சோதனையிலும் அதே போன்று விசாரணையும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக சிறுமியினுடைய உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் மிகவும் ஆதங்கம் தெரிவிக்கிறார்கள். அந்த பகுதியில் அந்த சிசிடிவி காட்சிகள் இல்லை என்றால் இன்னும் அவர்களுக்கு சிரமமாக இருக்கும். இருப்பினும் புகைப்பட ஆதாரம் மற்றும் அனைத்தும் இருந்துமே காவல்துறையினால் பிடிக்க முடியவில்லை என ஒரு ஆதங்கம் தெரிவித்திருக்கிறார்கள். இதனிடையே நேற்று குற்றவாளி தொடர்பாக தகவல் கொடுப்பவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என காவல்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் இருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.